அதாவது திண்டுக்கல் கார்பஸ் லிமிட்டுக்கு உட்பட்ட திண்டுக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 9:45 அளவுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே ஃபயர் சர்வீஸ் வாகனங்களும் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் மற்ற ஆல் டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை, மாநகராட்சி பணியாளர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட எல்லா பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெரும்பாலான நோயாளிகளை உடனடியாக இங்கிருந்து காப்பாற்றி நம்ம அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார். அதுல கிட்டத்தட்ட அரசு மருத்துவமனையில 32 நபர்கள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அதுல 6 நபர்கள் லிப்ட்ல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அவங்க இறந்த நிலைமையில் இருக்கிறதாக முதல் கட்ட தகவல் இருக்கு தெரியுது. இன்னும் மருத்துவமனை டாக்டர்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். 32 பேர்த்துல 6 பேர் மட்டும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். மீதி இருக்கிறவங்க 3 நபர்கள் வெண்டிலேட்டர் உதவியோட தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. 23 நபர்கள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அது போக செயின்ட் ஜோசப் மருத்துவமனையில 2 பேரும், நலம் மருத்துவமனையில் ஒருத்தரும் இருந்து நல்ல நிலைமையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சம்பவ இடத்துல இந்த சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு இதுக்கு மேல யாரும் இல்லைங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். உரிய சிகிச்சை அந்த நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். செக் பண்ணிட்டு சொல்றோம். செக் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு எல்லாருமே வெளியேறிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்கள மட்டும் ஒரு 32 பேர்த்துல 6 பேர் அவங்களுடைய உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணி டாக்டர்ஸ் சொல்லணும். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 3 பேர் மட்டும் வெண்டிலேட்டர் உதவி அவங்களுக்கு இருக்குது. மீதி இருக்கிற எல்லாருமே 3 ஹாஸ்பிட்டல்லையுமே நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் நல்ல நிலைமையில இருக்கிறதாக டாக்டர்கள் முதல் கட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சீரியஸ்ன்னு எதுவும் சொல்லல. 3 பேர் வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க நல்ல நிலைமையில ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஸ்மோக் பண்ணுனாங்க. அந்த பதட்டம், பயம், அந்த தீ விபத்து ஏற்பட்டு அங்கே இங்கே ஓடுனதில் ஏற்பட்டு இருக்கிறாங்களான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அரசு தரப்புல என்ன நாங்க எல்லாருமே இங்க குழுமி இருக்கிறோம் இல்லையா. இது நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட உத்தரவின்படி மதுரையிலிருந்து அரசு மருத்துவர்கள்லாம் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டிகையில் இருக்கிறாங்க. அவங்களும் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க வந்திருக்கிறாங்க. நோயாளிகளுக்கு நல்ல சிறப்பான முறையில மருத்துவ வசதி கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசு உத்தரவின் அடிப்படையில நாங்க இப்ப அது செஞ்சுட்டு இருக்கிறோம். முதல் ப்ரையாரிட்டி ரெஸ்கியூ போயிட்டு இருக்கு. ரெஸ்கியூ நாங்கள் ஓரளவு மேக்ஸிமம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அடுத்து அவங்களுக்கு நல்ல மருத்துவ இது கொடுக்கணும். அதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபர்தரா சம்பவம் ஒன்றும் முதல் ப்ரையாரிட்டி உள்ள இருக்கிறவங்கள சேஃபாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் காவல்துறை, டிஎன்பித்துறை சேர்ந்து எல்லாத்தையுமே இப்போ ரெஸ்கியூ பண்ணிட்டோம். ஃபயரும் கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சாச்சு. இதுதான் என்னோட முதல் ப்ரையாரிட்டி. அடுத்து அவங்களுக்கெல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி அனுப்பியிருக்கோம். அதில் டாக்டர்ஸ் மருத்துவர்களெல்லாம் முதலுதவியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல சில கேஷுவாலிட்டிஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அடுத்து எங்களோட தரப்புலேருந்து நாங்கள் விசாரணை மேற்கொள்வோம். எதனால் அந்த தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு நம்மளுடைய சயின்டிஃபிக் டீம்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உள்ளே போயிட்டு எந்த காரணத்தினால தீ ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஆய்வு செய்யணும். அது டீம் போயிருக்காங்க. ஸோ அதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சயின்டிஃபிக் டீம் இருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணும்போது தான் எந்த அடிப்படையிலேருந்து அந்த தீ விபத்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிர்வாகத்தில் இல்லை அவங்க நிர்வாகத்தில் இருக்காங்க. அவங்களும் நமக்கு விசாரிச்சுட்டு தான் இருக்கும். எல்லாமே பேஷண்ட் எல்லாமே வெளியேற்றியாச்சு. இப்போ யாரும் இல்லை, எல்லாத்துக்குமே வெளியேற்றியாச்சு. நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.